லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதிராளி பலமா இருக்காங்கன்னு நினைக்காத. அவங்க எத்தனை பேர் நின்னாலும் நீ நம்பிக்கை வச்சா உன்னால அவங்கள ஜெயிக்க முடியும். சரிக்கா. நீ ஒரே ஒரு ஆளை காலி பண்ணு, நான் உள்ள வந்துடுவேன். சரிக்கா. இது எனக்கு வேற ஊரு, உனக்கு இது உன் ஊரு. என்னை விட ஜெயிக்கணுங்கிற வெறி உனக்கு தான் அதிகமா இருக்கு. விட்டுறாத. சரிக்கா. போ. கபடி 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 கபடி. PDK Rider! என்னடா இது? Etihad Rider!
கபடி 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 Hey! Yes! 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 Wow! Super one. வாமா வாமா கலக்கிட்டோம். வெரி குட் மா. வாணி, இந்த ஊரோட மரியாதையும் நம்ம குடும்பத்தோட மானத்தையும் ஏன் உங்க அம்மா வேதாவோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். வெரி குட் வாணி. சகுந்தலா, எங்க கிளம்பிட்ட? உன் டீமை ஜெயிக்க ஸ்டேட் பிளேயர்ஸ் எல்லாம் தேவையில்லை, சாதாரண ஸ்ட்ரீட் பிளேயர்ஸே போதும்னு வாணி நிரூபிச்சிட்டா. நான் சொன்ன மாதிரி பல வருஷமா ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு டீமை நீ தோக்கடிச்சிட்ட. இத்தனை பேருக்கு முன்னாடி நீ இப்படி அவமானப்படணுமா? யாராலையும் ஜெயிக்க முடியாதவங்கன்னு இங்க யாருமே இல்ல. இனிமேலாவது உன் ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. இனிமேதான் விஷயமே இருக்கு. வழக்கமா தோத்த ஊருக்காரங்க ஜெயிச்ச ஊருக்காரங்களுக்கு பரிவட்டம் கட்டணுமாமே. இந்த வருஷம் அந்த ஊர் சார்பா நீதான் பரிவட்டத்தை கட்டி விடணும். அதுவும் வேதாமாவுக்கு கட்டி விடணும். இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லம்மா, உங்க வீட்டு பொண்ணாலதான் இந்த வெற்றியே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஊர் சார்பா நீங்க தான் இந்த மரியாதையை ஏத்துக்கணும். சரி, ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கேட்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. என்ன சகுந்தலா, பரிவட்டம் கட்டுறதுக்கு நாளைக்கு மீட் பண்ணலாமா?
என்னம்மா பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனா எப்படி? பரிவட்டத்தை எப்ப கட்ட போறீங்க? போய் எடுத்துட்டு வந்து செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. எடுத்துட்டு வாங்க. பூசாரி அந்த தட்டை எடுத்து கொடுங்க. ஐயாட்ட விடு. போடுங்க. ஒரு நிமிஷம். உங்க மாலை மரியாதைலாம் எனக்கு வேண்டாம். உங்க அண்ணன் பொண்ணு சவுந்தரா கிட்ட சொல்லி எங்க வேதாமாவுக்கு மாலையை போட்டு மரியாதை பண்ண சொல்லுங்க. அவங்க தானே தலைமை தாங்கினாங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்க கையால எங்க அம்மாவுக்கு மரியாதை பண்றதுக்குலாம் ஒரு குடுப்பனை வேணும். போய் செய்யுங்க. ஏன் இத்தனை வருஷமா நாங்க பண்ணும்போது மட்டும் இனிச்சதோ? யோ செய்ய சொல்லியா? சவுந்தலா செஞ்சிருமா? பரிவட்டத்தை கட்டி விடுறது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தப்படி இனிமே 2 ஊருக்கும் இவர்தான் தலைவர். இவர் சொல்றத கேட்டுதான் நீங்க எல்லாரும் நடந்துக்கணும். முன்ன மாதிரி சும்மா பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சகுந்தலா, உன் சித்தப்பா கிட்ட சொல்லிடு. அவருக்கு என்ன பத்தி சரியா தெரியல. ஏய், என்ன ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடாத. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. உனக்கும் அந்த நாள் சீக்கிரம் வரும். வாடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதாம்மா. நீ இல்லனா இது நடந்திருக்காது. நம்ம ஊரோட வெற்றிக்கு காரணமா இருந்தவன் மருமகளுக்கும் நாங்க மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறேன் வேதாம்மா. நீ இல்லம்மா, நீ வாமா. என்ன பண்றீங்க? மா, நீ சொல்லலனால எங்களுக்கு தெரியும் வேதாம்மா.
இவங்க தானே உன் மருமக? உன் சின்ன மகன் சஞ்சய்க்கு இந்த பொண்ணு தானே பாத்திருக்கீங்க? இந்த கோயில் வாசல்ல வச்சு சொல்றேம்மா, உன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இவதாம்மா. இத்தனை வருஷமா போராடிட்டு இருந்த நம்ம ஊர் மானத்தையும் உன் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்கா. தைரியத்திலையும் அறிவிலையும் உன்னை அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குமா. நிறுத்துங்க. இவதான் என் மருமகன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? இல்லம்மா, இந்த பொண்ணு இவ என் வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. பிரீத்தி, நீ முன்னாடி வா. ஆண்டி, இவ பேரு பிரீத்தி. யுஎஸ்ல பிசினஸ் ஸ்டடீஸ் படிச்ச பொண்ணு. இவதான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு அனுமதி கேட்கறதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். வேலை பாக்குற குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா வேலைக்காரங்க முன்னாடி போய் முதலாளிய காப்பாத்துறது இல்லையா? அந்த மாதிரிதான் இவ இந்த கபடியில இறங்கி ஹெல்ப் பண்ணா. அதுக்காக இவள அந்த வீட்டு மருமகன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல பிரீத்தி. இவ கிராமத்து பொண்ணு, இவங்க கிராமத்து ஆளுங்க. அதான் தப்பா எடை போட்டாங்க. வேதாவுக்கு மருமகளா வர்றதுக்கு சில தகுதி இருக்கு, தெரியும்ல. அவ எப்படி ஒரு வேலைக்கார பொண்ண தான் மருமகளாக்கிக்க நினைப்பா? என்னங்க நீங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வரும்னு தான் வேதா இவளை நான் கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். பரவாயில்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாணிதான் காரணம். அதனால முறைப்படி அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய நீங்க செய்யலாம். ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு துணையா இருந்தா அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை வீட்டை விட்டு அனுப்பும் போது இது ஏன் குடும்பம், நான் இங்கேயே வேலை செய்யறேன்னு நீ கெஞ்சுன. இப்ப சொல்ற வாணி, நீயா போற வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நீ என் வீட்லயே இருக்கலாம். நீ விரும்புற மாதிரி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவருக்கும் ஒரு நல்ல வேலையா கொடுத்து எங்க கூடவே நாங்க வச்சுக்கிறோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்பவுமே நீ எங்க கூடயே இருக்கலாம். அழாத. வாணி, என்ன இது? அழாத. ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற உன் மனசு வேற யாருக்கும் வராது வேதாம்மா.